Simran வந்து பேட்டிங் ஸ்வீட் ஹார்ட். பிகாஸ் வந்து இஸ் நாட் பாதர் அபவுட் இஸ் இண்டிவிஜுவல் ரெக்கார்ட். கிளாசிக் பிளேயர். அது T20யோட டெபினிஷனே அந்த அந்த பிளேயர் தான். அப்படிதான் இருக்கும். நான் வருவேன். போலர் ஓடி வராதா? நீங்க எல்லாம் போலருக்கு தான் ரன் அப் இருக்குன்னு சொல்றீங்க. பேட்டருக்கு ஒரு ரன் அப் இருக்கு. நானும் ஓடி போவேன். விட்டா அந்த ஸ்டம்ப் நான் சேகரன்லயே எடுத்து வச்சிருவேன். போலர் கையில இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அப்பதான் கேப்டன் போலர்கிட்ட கொடுக்குறாரு. அதையே தொத்தின் போய் வச்சுருவாரு. அந்த மாதிரி பிளேயரு. சென்ஸ் ஆஃப் டைமிங் பிரில்லியன்ட். ஸ்கொயர் கட்ஸ் எல்லாம் இல்ல. ரியல் ஜென்யூன் பேட்டர் வந்து டெஸ்ட் மேட்ச்ல எப்படி ஸ்கொயர் கட் அடிப்பாரோ அவ்வளவு குயிக்கா போகுது பாஸ் பேட் அவருக்கு. அவரோட ஸ்கொயர் கட்ஸா இருக்கட்டும், பவுன்சர் அப்படி அப்பர் கட் அடிக்கிறது அது. சோ உடம்பு வந்து 360 டிகிரிஸ்க்கு வந்து வளைஞ்சு கொடுக்குதோ இல்லையோ, மைண்ட் ஷார்ப்னஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அது 360 டிகிரிஸ் இருக்கு. இப்படி வந்துட்டு இப்படின்னு வேறு கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி. ஸோ அது வந்து அவுட்ஸ்டாண்டிங். ரொம்ப ரேர் அமையுது ஒரு ஓப்பனிங் பேட்டர். ஒரு ஓப்பனிங் பேட்டர் 6 ஓவர்ஸுக்கு தான் பவர் பிளேன்னு பேரு. நீங்க ஃபீல்டரை தள்ளி போட்டப்புறமும் நான் அது மாதிரியே தான் ஆடுவேன். நான் சொல்ல சிஎஸ்கே அப்படிதான் ஆடணும், முதல் பால்ல 6க்கு ஆடணும்னு. அதை வந்து பக்காவா பண்றது அவர் தான். அதனால அவர் பேட்டிங்னா ஒன்னும் சொல்றதுக்கே கிடையாது. நீ என்ன வேணா நீ போடு, நான் 2 ஸ்டெப் இறங்கி தான் ஆடுவேன். இம்ப்ரோவைசேஷன் டெஃபினிஷன் இஸ் பிரப் சிம்ரன் சிங். இது வேற கிளாஸ் அப்பார்ட்.